தூய அந்தோணியாரே, தூய லீலியே, கிறிஸ்தவத்தின் ஆபரணமே, பெருமையே, நான் உம்மை வணங்குகிறேன். மாபெரும் புனிதரே, ஞானத்தின் ஹெரூபே, தெய்வீக அன்பின் செராபே, நான் உம்மை வணங்குகிறேன். எங்கள் ஆண்டவரே, உமக்கு தாராளமாக வழங்கிய அருள் கொடைகளில் நான் மகிழ்கிறேன். இறைவன் உமக்கு கருணையையும் இரக்கத்தையும் வல்லமையும் அளித்துள்ளார் என்பதை அறிந்து மனத்தாழ்மையிலும் நம்பிக்கையிலும் எனக்கு உதவ நான் உம்மை வேண்டுகிறேன். குழந்தை இயேசுவை நீர் உம் கையில் தாங்கிய போது கொண்டிருந்த அன்பில் உமது பரிந்துரையில் இந்த நவநாள் மூலமாக நான் கேட்கும் வேண்டுதல்களை அவரில் சமர்ப்பிக்க உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.